Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. டாலர் அண்ட் கோல்டை வந்து டிட்டர்மின் பண்ணுறதே வந்து பொருளாதார கோட்பாடு. அதாவது எதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அதனோட விலை உயரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோல்டுக்கு உண்டான டிமாண்ட் ஏறும்போது அதனோட விலை ஏறும். சார் சொன்ன மாதிரி லிமிட்டெட், தெர் இஸ் நோ டவுட். ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு விஷயம் லிமிட்டெட் அப்படிங்கிறதுனால அதில் தான் போய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்து கிடையாது. எப்போயுமே இந்த பொருளாதார வல்லுநர்களை பொறுத்த வரைக்கும் சாரை சொல்லலை, பல இடத்துல ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லை தங்கத்தில்னு அவங்க கூற்று சரியே. ஆனால் இந்த பேச்சை கேட்டுட்டு ஒரு 10 கிராம் 20 கிராம் வாங்கி வைக்கிறவங்க கூட ப்ரொடக்டிவிட்டி இல்லாதது இதையே நம்ம போய் பண்ணணுன்றதில்ல. இவங்க சொல்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் லெவலில் பெரிய பெரிய பிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு இவங்க சொல்கிற விஷயம். இது நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மொத்தம் வந்து 100% விற்பனை நடக்குதுன்னா அதில் தமிழகத்தில் மட்டுமே 25%, 30%. பட் என்னோட கருத்து என்னன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக ஜுவல்லரியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஜுவல்லரியை வந்து வாங்கி விற்கிற கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தங்கத்தோட விலை வந்து கீழே போயிடும் பயமாக இருக்குன்னா கூட அந்த தங்கத்தை வந்து என்னை விட பெட்டராக மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து தங்க நகை வியாபாரிகளுக்கு தெரியும். நான் தங்க நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக தங்க நகை வியாபாரிகள் நடத்துகிற கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், என்னோட ரிஸ்க் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். காம்பவுண்டட் ஆனுவலைஸ்ட் க்ரோத் ரேட் CAGR அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அது வந்து 9% மேலே இருக்கவே இருக்காது. ஓகேங்களா, 9% அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா இயர் ஆகும்போது அதுதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல சேவிங்ஸில் போடுங்க 20%, அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, அதில் ஒரு 30% போடுங்க, அடுத்தது கோல்டு 30% போடுங்க, அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டை நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ 20 30 30 20 அப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது எந்த வித உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியும் விலை இறங்கிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் வந்து தாக்கு பிடிச்சி வெளில வந்துடலாம். ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு சேஃப் ஜோனில் இருக்குது. அதாவது தங்கத்தையும் ரியல் எஸ்டேட்டையும் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூ கேனாட் இன்வென்ட் மோர் லேண்ட், யூ கேனாட் கிரியேட் கோல்டு. அது வந்து ஒரு அரிய பொருள் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த அரிய பொருள் வந்து எல்லாருக்கும் தேவையா? 8000 டன் கையிருப்பு வச்சிருக்க அமெரிக்கா முதலிடத்தில் இருந்தால் கூட இந்திய மக்கள் பெண்மணிகள்கிட்ட எவ்வளோ தெரியுங்களா இருக்குது? 25,000 டன் இருக்குது. 25,000 டன் இருக்குது கைவசம் வச்சுருக்காங்க. தங்கம் பயன்பாட்டுக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். தங்கம் வந்து விலையேறி போயிடும், தங்கம் வந்து 15% கொடுக்கும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இப்போ தங்கம்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோம், வாங்கினா அது வளர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்படின்னு. ஆனால் சார் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய க்ரோத் இருக்குன்னா திரும்ப ஒரு ஸ்டேபிள் இருக்கும், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது, அதுதான் வந்து ரெண்டுத்தையும் ஐயா சொன்ன மாதிரி போத் டாலர் அண்ட் கோல்டை வந்து டிட்டர்மின் பண்ணுறதே வந்து பொருளாதார கோட்பாடு. அதாவது எதுக்கு டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கோ அதனோட விலை உயரும். ஓகே, இப்போ டாலருக்கு வந்து டாலரை நீங்கள் ஒரு கரன்சியாக இல்லாமல் ஒரு ப்ராடக்டாக பாருங்கள். நான் நிறைய விவாதங்களை சொல்கிறது தான், டாலரை ஒரு கரன்சியாக இல்லாமல் டாலருக்கு ஏன் விலை ஏறுது? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டாலருக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. அகில உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% 80% வந்து அவங்க க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணும்போது டாலராக தான் பே பண்ணணும். பெட்ரோ டாலர்னு அதை தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த அளவுக்கு வந்து யூஎஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு க்ரூட் ஆயிலை வாங்கணும் அப்படின்னா டாலரை கொடுத்து தான் வாங்கணும், இல்லை டாலரை இன்னொரு கண்ட்ரிலேருந்து வாங்கி இந்த கண்ட்ரியில் கொடுக்கணும் அப்படின்ற போது தேர் இஸ் அ கிளியர் டிமாண்ட். ஸோ டிமாண்ட் இருக்கும்போது அந்த கரன்சியோட விலை மேலே போகுது. இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு நிறைய கண்ட்ரிஸ் வந்து தே ஹேவ் டு ப்ரொடெக்ட் தர் டிஃபென்ஸ், அவங்களோட பார்டரை காக்க வேண்டும். அதுக்குள்ள டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வந்து வாங்கணும். நீங்கள் அது யூஎஸ்ஆ இருக்கட்டும், ரஷ்யா இருக்கட்டும், ஜெர்மனி இருக்கட்டும், எந்த கண்ட்ரிலேருந்து எங்கே கிடைக்கிறதோ டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்கி அவங்களோட கண்ட்ரிஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதற்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா US டாலர் தேவை, ஃபாரின் கரன்சி தேவை. ஆனால் டாலரை நீங்கள் கையிலே வச்சுட்டு இருக்க முடியாது. ஓகே, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு பாண்டு ஆர் கோல்டு காயின்ஸு, கோல்டு பார்ஸை வாங்கி வச்சுப்பாங்க அவங்க. ஸோ எப்போயாவது உங்களுக்கு ஒரு போர் சூழல் ஏற்படும் அப்படின்னா இந்த கோல்டை கொடுத்துட்டு டாலரை வந்து வாங்கி அது மூலமாக டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குவாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாலாம் வந்து இப்போ ஜப்பான் ஹையஸ்ட் ஹோல்டிங் கோல்டு ரிசர்வ், ஜெர்மனில் வச்சுருக்காங்க, சைனா வச்சுருக்காங்க, நம்ம வச்சுருக்கோம். இது வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் போது டக்குன்னு உங்களை வந்து காத்துக்கிறதுக்கு, எப்படி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா உடனே அடமானம் வச்சுட்டு வந்து கோல்டை வச்சுட்டு பணத்தை வாங்குற மாதிரி கண்ட்ரீஸும் பண்ணுவாங்க, கண்ட்ரீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோல்டுக்கு உண்டான டிமாண்ட் ஏறும்போது அதனோட விலை ஏறும். அதுதான் வந்து மாற்ற முடியாத கருத்து. இன்னொன்று, இப்போ ஏன் இந்தியாவில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஒரு வருடங்களில் ஏறும் அப்படின்னா, இந்த போன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடிகள் வந்து டாக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருக்குறாங்க.
டு பி ப்ரிசைஸ் 1,02,600 கோடிகள் வந்து டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஸ்போசபிள் இன்கம் நேரடியாக வந்து கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள இளைஞர்களும் இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அவங்களோட வந்து கண்ணோட்டம் மாறிடுது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சேமிப்பு பொருளாதாரமாக இருந்தது. நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உடனே வேலைக்கு போனால் ஒரு வீடை வாங்கணும், வீடை வாங்கினா காரை வாங்கணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, என்கிட்ட இருக்கிற பணத்தை நான் வந்து இன்றைக்கே செலவு பண்ணணும், ஒரு ஐஃபோனை வாங்கணும், இல்லை ஒரு ஹை எண்ட் காரை வாங்கணும், அது மாதிரி போகிறாங்க. ஸோ ஒரு நுகர்வு பொருளாதாரத்துக்கு போகும்போது அந்த நுகர்வில் வந்து முன்னாடி தங்கம் வந்து ஒரு பெரும்பகுதி வகிச்சுது. கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து வீட்டில் வந்து ஒரு 20 பவுன் ஒரு பெண் குழந்தை இருந்தால் ஒரு 30-40 பவுன் கண்டிப்பாக சேமிச்சிருவாங்க. அந்த பொண்ணு 25 வயசு வரத்துக்குள்ளேயே சேர்த்துருவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கான்செப்டே கிடையாது. இப்போ வந்து ஆல்டர்னேட் ஜுவல்லரிஸ்க்கு போயிட்டாங்க, ஜுவல்லரியே வேண்டான்ற மாதிரிலாம் போகிறாங்க. பட் என்னோடய கருத்து என்னென்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக ஜுவல்லரியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஜுவல்லரியை வந்து வாங்கி விற்கிற கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரி, இப்போ வந்து ஐயா சொல்கிற மாதிரி இப்போ வந்து தங்கத்தோட விலை வந்து கீழே போயிடும் பயமாக இருக்குன்னா கூட அந்த தங்கத்தை வந்து என்னை விட பெட்டராக மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து தங்க நகை வியாபாரிகளுக்கு தெரியும். நான் தங்க நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக தங்க நகை வியாபாரிகள் நடத்துகிற கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், என்னோடய ரிஸ்க் ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், கோல்டு ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஏன் நம்ம அரசாங்கமே பார்த்திங்கன்னா சாவரன் கோல்டு பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. ஐ திங்க் 2025 ஸ்டாப் பண்ண போகிறாங்க. பிகாஸ் விலை ஏறி போயிட்டே இருக்குது. அதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2-2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க ஆன் டாப் ஆஃப் தி இன்க்ரீஸ் இன் கோல்டு ப்ரைஸ். இப்போ இந்த விலை வந்து உச்சத்தில் போயிட்டு இருக்கனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்றனால ஐ திங்க் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு வித்ட்ரா தி சாவரன் கோல்டு பாண்ட்ஸ். ஸோ ஒரு கவர்மெண்ட்டே வந்து ஒரு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மக்கள்கிட்டேருந்து வாங்கி, ஏன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் போடுறாங்க வச்சுக்கோங்க, ஒரு எனி இண்டஸ்ட்ரி ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளே அதை வந்து ரைஸையும் பார்த்துரும், ஃபாலையும் பார்த்துரும். அப்படி இருக்கும்போது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து 100% இன்வெஸ்ட் பண்ணணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களோட பக்கெட்டை வந்து மிட்டிகேட் பண்ணுங்கள். ஸோ 4 பாஸ்கெட்டில் போடுங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, வி ஃபாலோ எ கான்செப்ட் கால் SMGS. முதல்ல சேவிங்ஸில் போடுங்க. 20% உங்களோட வருமானத்தில் வந்து சேவிங்ஸில் போடுங்க. 20% சேவிங்ஸில் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹைப்ரிட் ஃபண்டாக இருக்கலாம், டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஈக்விட்டியில் பண்ணலாம், அதில் ஒரு 30% போடுங்க. அடுத்தது கோல்டு 30% போடுங்க. அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் நேரடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ 20, 30, 30, 20 அப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது எந்த வித உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியும், விலை இறங்கிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் வந்து தாக்கு பிடிச்சி வெளில வந்துடலாம். ஏன்னா ஒரு இடத்துல விலை குறைஞ்சிது அப்படின்னா இன்னொரு விலை மேலே போக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து பேலன்ஸ் பண்ணி ஆன் அன் ஆவரேஜ் நமக்கு வந்து ஒரு 12% வந்து ஒரு இந்த பேஸ்கெட் கொடுக்குது, வருமானத்தை கொடுக்குது அப்படின்னா 5-6% இன்ஃப்ளேஷன். அதை தாண்டி ஒரு 6% க்ரோத் கிடைக்குது வச்சுக்கோங்க. ஸ்டேபிளாக இருக்கணும். நம்ம வந்து ஸ்பெகுலேஷன் இல்லை, நம்ம வந்து எதுவுமே வந்து ஒரு சூதாட்டத்தில் ஈடுபடுறது கிடையாது. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 10 years to 20 years லாங் டேர்மில் வந்து எந்த முதலீடும் ஒரு 12% கொடுத்தது அப்படின்னா அது சேஃபான முதலீடாக இருக்கும். அதை வந்து இப்படி பிரித்து போடும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹிஸ்ட்ரி டெல்ஸ் மீ ஒரு நஷ்டமடைவதற்கான பெருத்த நஷ்டமடைவதற்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு பார்க்குறேன். ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக சேஃப் ஜோனில் இருக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று கோல்டு என்கிட்ட நான் நிறைய வச்சுருக்கோம். இப்போ நான் வாங்கிட்டேன், எனக்கு தேவைக்கு அதிகமாக வச்சு எல்லாம் ஆர்னமெண்ட்ஸ்லாம் வாங்கியாச்சு. அதை தாண்டி என்கிட்ட பணம் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து அந்த நகை வியாபாரிகளோ இல்லை ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த கோல்டை ஹேண்டில் பண்ணுறவங்க, அவங்கள்ட்ட நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா தே வில் மேனேஜ் தர் ஃபண்ட், தே வில் மேனேஜ் த கோல்டு வெரி எஃபெக்டிவ்லி தேன் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். அது என்னோட பார்வை. சரி, இப்போது சார் சொல்லும்போது ஒரு சினாரியோ சொல்கிறாரு. ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்துருந்தாலும் திரும்ப டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஸ்டேபிள் ஆகுமே தவிர பெரிய அளவில் ஒரு க்ரோத் இருக்காதுன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இந்த இயர் எண்ட்லேயே வந்து ஒரு 10,000 வரைக்கும் போகும் ஒரு கிராம் அப்படின்னு. இது எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, ஆண்ட் ஆவரேஜ் பார்க்கணும் நம்ம. இவங்க சொல்கிற டேட்டாஸ் படி நான் ஒரு டேட்டா சொல்கிறேன். 1920s ஒரு சவரன் 21 rupees இருந்தது. ஒரு சவரன் 21 ரூபா. இன்றைக்கி ஒரு சவரன் 64,000 ரூபா இல்லைங்களா? இது எத்தனை மடங்கு வந்திருக்கு இந்த 100 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3050 டைம்ஸ் இதாகிருக்கு. ஸோ இப்போது ஏற்கனவே பொருளாதாரம் சாதாரண ஒரு இதில் இந்த சர்டனிட்டின்னு சொன்னார், ஒரு அழகான வார்த்தை சொன்னார். அன்சர்டனிட்டி வந்து எப்பயுமே ஷார்ட் டேர்மில் இருக்கும், சர்டனிட்டி தான் லாங் டேர்மில் இருக்கும்னாரு. கரெக்ட், நான் அதில் ஒத்துக்கிறேன். 80லேருந்து 2000 வரைக்கும் சர்டனிட்டி பீரியட், கரெக்டாக. ஆனால் இனி வரும் காலங்களில் சர்டனிட்டி பீரியட்னே சொல்ல முடியாது. ஒவ்வொரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்குது. ரஷ்யா உக்ரைன் வார் நின்று போச்சா? இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நின்று போச்சா? ட்ரம்ப் அறிக்கை விடுறதை நிப்பாட்டிட்டாரா? இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா? இல்லை ஷேர் மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டே இருக்கா?
இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. சரி, இப்போ இந்த சார் சொன்ன சுப்பிரமணியன் சார் சொன்ன விஷயத்தையும் நான் எடுக்கிறேன். நாடு போட்டி போட்டுட்டு வாங்கிட்டு இருக்கு. ஜப்பான் வாங்கிட்டு இருக்காங்க கிடையாது. ஜப்பானை விட பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா வந்தாச்சு. ஒரு காலகட்டத்தில், அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரிசர்வ் கோல்டு வந்து யாரெல்லாம் ரிசர்வ் வச்சுருக்காங்க, இன்னமும் அதே தான். எந்த கண்ட்ரிலாம் ரிசர்வ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் வல்லுநர்கள் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு. அப்போது இந்தியா வந்து 10th பிளேஸில் இருந்துச்சு. 720 டன் வச்சுட்டு இந்தியா 10th பிளேஸில் இருந்தது. அன்னைக்கு யூஎஸ் பார்த்திங்கன்னா 8133 டன் வச்சுட்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாங்க ஆரம்பிச்சிது. கோல்டு வாங்கினோடனையும் 720லேருந்து 840 வந்துச்சு. அப்போது என்ன ஆகிடுச்சு, 10th பிளேஸ்லேருந்து 9th பிளேஸ் வந்தாச்சு. இன்றைக்கி என்ன தெரியுங்களா, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸு 870 டன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப வாங்கியிருக்கோம் இந்தியன் கவர்மெண்ட். வாங்கி நாம் இப்போ 8th பிளேஸில் வந்தாச்சு. ஜப்பானை பின்னுக்கு தள்ளியாச்சு. ஜப்பான் வந்து 845 டன்ஸு அவங்கள வச்சாச்சு. ஸோ இப்போ யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கோல்டு வாங்கிட்டுருக்கு, சைனா வாங்கிட்டுருக்கு, போலந்து வாங்கிட்டுருக்கு, ரஷ்யா வாங்கிட்டுருக்கு. தெரியுங்க, ரஷ்யாலாம் மைன்ஸ் இருக்குது, சைனாவில் மைன்ஸ் இருக்குது. நம்மள்ட்ட தான் மைன்ஸே இல்லை. நம்மள்ட்ட மைன்ஸ் இருக்குது, ஆனால் அதுலேருந்து ஈல்டிங் இல்லை, அதுலேருந்து வெட்டி எடுக்கிறது இல்லை. இப்போ 2-3 மைன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். ஒரு காலத்தில் நிறைய மைன்ஸ் இருக்குது, தங்கம் வந்து நீங்கள் யூஎஸ் டாலர் வேணால் நினச்சா அச்சடிச்சிடலாம். இல்லை ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் வேணும்னா ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்துடலாம். தங்கத்தை அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணி எடுக்க முடியுமா? கிடையாது. இட்ஸ் அ நேச்சுரல் ரிசோர்ஸ். அதுலேருந்து இருக்கிறது வர தான். இனி வரும் காலங்களில் கூட இன்னும் ஒரு 8 to 9 இயர்ஸுக்கு மட்டும்தான் ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது, யூஎஸ்ஜிஆர் ரிப்போர்ட் என்ன சொல்கிறதாங்கன்னா, பூமிக்கு அடியில் இருக்க தங்கம் வர கம்மியாகிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. உடனே சார் கேட்கலாம், சார் இந்தியாவில் கூட இப்போ ஒரு மைன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆந்திர பிரதேஷில் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மைன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்கல, 2000லேயே கண்டுபிடிச்சாச்சு. அதை என்ன பண்ணாங்க, இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு ப்ரைவேட் செக்டர்கிட்ட விட்டாங்க. யாருமே முன் வரல. அதில் 2 பேர் போட்டி போட்டு வந்தாங்க. ஒன்று ஜியோ மைசூர்ன்ற ஒரு இதுவும், டெக்கான் மைன்ஸ்ன்னு சொல்கிற கம்பெனியும் வந்து இப்போ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தெரியுங்களா, வெறும் வருஷத்துக்கு 750 டன் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். 750 கிலோ, ஓகே, நாட் டன், கிலோ மட்டும்தான். ஆனால் நாம் எவ்வளோ தெரியுமா இம்போர்ட் பண்ணுறோம் தங்கத்தை? ஒரு வருடம் ஒன்றுக்கு ஆவரேஜ் பார்த்தா 800 டன் இம்போர்ட் பண்ணுறோம். 800 டன். அதில் 1000ல் ஒரு பங்கு தான், வெறும் 750 கிலோ, அவ்வளோதான் ப்ரொடக்ஷன் வருது. அந்த ப்ரொடக்ஷன் வர்றதுக்கு கூட 20 டன் மண்ணையும் பாறையையும் எடுத்து சுத்திகரிக்க பண்ணால் மட்டும்தான் 50 கிராம் கோல்டு கிடைக்குது. ஸோ இந்த அளவுக்கு இது இருக்குது. இனி வரும் காலங்களையும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் டெப்த்தாக 20 கிலோமீட்டர் பூமியை தொலை போட்டு போயிட்டுருக்கான் அந்த தங்கத்தை வெட்டி எடுக்கணும். இதுக்கு மேல்படி தங்கம் இல்லைன்னு ஆராய்ச்சி சொல்லுது, நான் சொல்லலை, எல்லா ஆராய்ச்சியுமே சொல்லுது. இப்போ மைன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. உகாண்டாவில் சொல்லியிருக்கான் 2 லட்சம் டன் தங்கத்தை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மைன்ஸ் கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்கான். இன்றைக்கி உலகத்திலேயே இருக்கிற மொத்தம் தங்கம் எவ்வளோ தெரியுங்களா? கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் டன். அதில் 8133 டன் வந்து யூஎஸ் கிட்ட இருக்குது. அடுத்த பிளேஸில் இருக்கிற ஜெர்மன் கிட்ட 3351 டன் இருக்குது. அதுக்கப்புறம் இட்டாலி கிட்ட 2450 டன் இருக்குது. ரஷ்யா கிட்ட 2435 டன் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையாக போகுது. சைனா, சுவிட்சர்லாந்து, அடுத்தது நம்ம வந்துட்டோம். இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் மொத்தம் இருக்கிற இதே 2 லட்சம், ஒரு மைனில் 2 லட்சம் கிடைக்குது அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தால் மட்டும்தான் சார் சொன்ன விஷயம் பாசிபிள். 6000 ரூபாய்க்கு கிராம் வரும், 5000 ரூபாய்க்கு வரும், வரும். ஆனால் இங்கே தங்கமே இல்லையே. உங்களுக்கு தேவைகள் நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. தேவைகளை குறைக்க முடியாதுங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம 800 டன் உங்களுக்கு வேணும். 800 டன்னில் நம்மள்ட்ட இங்கே உற்பத்தி கிடையாது, வெளியிலேருந்து வருது. வெளியிலேருந்து வர்றப்போ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டு கூடிக்கிட்டே இருக்குது. இந்த ஆங்கிளில் நீங்கள் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வரேன். 100 வருஷத்தில் 3050 மடங்கு உயர்ந்து இன்றைக்கி 64000 வந்திருக்கு. நீங்கள் அப்படியே 100 வருஷம் கூட வச்சுக்கோங்க. அடுத்த 100 வருஷத்தில் அப்போனா 3000 மடங்கு வேணாம், வெறும் 1500 மடங்கு, பாதிக்கு பாதி உயர்ந்தாலே. அன்னைக்கெல்லாம் சர்டனிட்டி பீரியட் இருந்துச்சு. இன்றைக்கி அன்சர்டனிட்டி பீரியட் தான் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. எதுவுமே எண்டுக்கு வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சின்ன விஷயமா உடனே சார் ட்ரம்ப்பு அறிக்கை விடுறார். என்னென்ன டிசம்பரில் அதிபராக தேர்ந்தெடுத்துட்டாங்க, முடிவு வந்துடுச்சு. நான் வந்த உடனே என்னோடய இதில் அமைதியை நிலைநாட்டுவேன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போரெல்லாம் நிப்பாட்டுவேன் அப்படின்னாரு.
முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே ரூ. 1000 ரூ. 2000 குறைஞ்சுது. அந்த அறிக்கை தான். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பியும் ரூ. 4000 ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் பதவி ஏற்றனையும் கிடு இன்னும் ஜாஸ்தி அவர் இம்போர்ட் டியூட்டிலாம் பண்ணார். அந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது. இதனால் கூட்டி கழித்து பார்த்தோம்னா நம்ம வேறு இந்த டேட்டாஸை வச்சே பாருங்கள், அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாடுமே போட்டி இப்போ தங்கத்தை வாங்கிட்டு இருக்கு. ஏங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணுறத விட நாடுல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு நாட்டை நிர்வகிக்கிறவங்க அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதில் எப்பயுமே இன்னொரு விஷயம், ஒரு சின்ன இது அப்படின்னா, எப்பயுமே இந்த பொருளாதார வல்லுநர்களை பொறுத்த வரைக்கும் நான் சாரை சொல்லலை, பல இடத்துல ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லை தங்கத்தில்னுவாங்க. அவங்க கூற்று சரியே. ஆனால் இந்த பேச்சை கேட்டுட்டு ஒரு 10 கிராம் 20 கிராம் வாங்கி வைக்கிறவங்க கூட ப்ரொடக்டிவிட்டி இல்லாதது இதையே நம்ம போய் பண்ணணுன்றதில்ல. இவங்க சொல்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் லெவலில் பெரிய பெரிய பிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு இவங்க சொல்கிற விஷயம். நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மொத்தம் 100% விற்பனை நடக்குதுன்னா அதில் தமிழகத்தில் மட்டுமே 25% 30% நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழகத்துக்கு மட்டும். மீதி 75 தான் இந்தியா முழுக்க. அந்த மாதிரி வர்த்தகம் நடந்துருக்கு. அதுலேயும் இன்றைக்கி கூட ரொம்ப 8000 டன்னு கையிருப்பு வச்சுருக்க அமெரிக்கா முதலிடத்தில் இருந்தால் கூட இந்திய மக்கள் பெண்மணிகள்கிட்ட எவ்வளோ தெரியுங்களா இருக்குது? 25,000 டன் இருக்குது. 25,000 டன் இருக்குது, கைவசம் வச்சுருக்காங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புள்ளியியல் விவரம். இது வேர்ல்டு கோல்டு கவுன்சிலே வெளியிட்டிருக்க தகவல். ஆனால் இன்றைக்கி இன்னும் கூட ஏறி இருக்கும். அது இனி வரும் காலங்கள்லையும் ஏறி இருக்கும். இதுக்கப்புறம் கோயில்கள்லாம் நிறையா இருக்குது, அது வேறு. நான் சொல்கிறது பெண்மணிகள்கிட்ட இருக்கிறது மட்டுமே. ஸோ இந்த ஒரு பக்கம் தங்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, டிமாண்டு குறையலையே. அன்றைக்கி இருந்தவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. வெறும் ஆபரணங்க மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. ஆபரணம் தாண்டி காயின் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏடிஎஃப்பில் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கோல்டு பீஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்ஜிபி சவரன் கோல்டு பாண்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயத்தை அதே மாதிரி சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் சார் சொன்னாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் இப்போ அந்த மாதிரி கிடையாது. நான் காலேஜ் படிக்கிறப்பலாம் அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரியாது சார். நான் வேலைக்கு போகிறப்ப கூட முதல்ல எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரேஷியோவில் புள்ளியியல் விவரம் எடுத்திங்கன்னு வைங்களேன், இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே யங்ஸ்டர்ஸை நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதில்? தங்கத்துலேயும் சரி. அவன் போடுறதுக்கு வேணால் நிறைய அப்படி இப்படி போட்டு அலங்கரிக்கிறத விரும்பலை, காயினாக வாங்குகிறான். அவன் பேப்பர் கோல்டாக வாங்குகிறான், சவரன் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான். கோல்டு பீஸ்ன்றது 100 ரூபா கூட ஈஸியாக நீங்கள் போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் அதில் ஆர்வம் காட்டுறாங்க. அவங்க இந்த மாதிரிலாம் வர்றதுனால தான் இன்றைக்கி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. சாருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இருந்து கூட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வித்ட்ரா பண்ணி போயிட்டுருக்காங்க. இதை எல்லாத்தையுமே சரி கட்டினது யார்? மீடியம் அண்ட் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். அவங்க இந்த ஷேர்ஸில் இது பண்ணனால தான் ஷேர் மார்க்கெட் இன்னும் பாதாளத்தில் போகாமல் நின்றுட்டு இருந்துச்சு, சஸ்டைன் ஆச்சு. இல்லைனா அதுவும் எங்கேயோ போயிருக்கும். அது மாதிரி தான் இந்த கோல்டு கூட சரி. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற அவங்க எல்லாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஓவரால் பார்த்தா என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்கிறேன். ஓவராலாகவே ஒரு பொருள் நிறைய உற்பத்தி ஆகிட்டே இருந்தாதானுங்க அதோட விலை மழியும். தக்காளி கூட டிமாண்ட் வர்றப்போ 100 ரூபா போகும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் தக்காளி விளைய வச்சுருவான். வச்சனே கிலோ 10 ரூபாய்க்கு வந்துடும், 2 ரூபாய்க்கு வந்துடும், தூக்கி சாக்கடையில் போடுவாங்க. ஆனால் தங்கத்தை அப்படி பண்ண முடியாதே. சொல்லுங்கள், இன்றைக்கி டிமாண்டு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி 8000 ரூபா போச்சு, உடனே உற்பத்தியை கூட்டுறா, நிறைய தங்கத்தை தோண்டிடுறா, கொண்டு வந்துடுவோம் 6000 ரூபாய்க்குன்னு. முடியாது. அங்கே சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், சட்டியிலே இல்லையே. அப்படின்றப்போ என்னுடைய பார்வை என்னென்னா, அந்த மாதிரி டிமாண்டு வர வர இன்னும் கூட அதிகமாக போகும். அதனால் காத்திருக்காமல் எப்பப்போ முடியுமோ அப்பப்போ கொஞ்சம் இதுலேயும் ஜாஸ்தி பண்ணுங்கள் அப்படின்னு தான் என்னுடைய. ஸோ சார் சொன்னது மாதிரி சப்ளை இல்லை, ஆனால் டிமாண்ட் இருக்குது, அப்புறம் எப்படி விலை டிக்ரீஸ் ஆகும்னு. இப்போ இது பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு சேவிங்ஸாக எடுத்துகிட்டு போகணுன்றதா, அதுவும் ஒரு சாமானியருக்கு அது உதவணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குன்றதுனால எப்படி சேவ் பண்ணலான்றதுக்கான அந்த பிளான் சொல்லுங்கள். ஈவன் கோல்டை வச்சு மேக்ஸிமம் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ண வேண்டாம், அந்த மாதிரி நீங்களே. இப்போ சார் சொன்னார் 100 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ரூபா சார்? 21 ரூபா ஒரு சவரன். ஓகே, 21 ரூபா சவரன். இப்போ 64,000 ரூபா, கிட்டத்தட்ட 3,050 மடங்கு, 3,050 மடங்கு அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த 3,050ன்னு கேட்கும்போது பார்த்தோன்னா பெருசு மலைப்பாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னதுன்னா, இந்த நம்பர்ஸை நீங்கள் அதாவது காம்பவுண்டட் ஆனுவலைஸ்ட் க்ரோத் ரேட், சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அது 9% மேலே இருக்கவே இருக்காது.
ஓகே, இவ்வளவும் 9% அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா இயர் ஆகும்போது அதுதான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அதனால நம்பர் வந்து லுக்ஸ் வெரி பிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1980 வருஷம் நீங்கள் வந்து ரூ. 100, அதாவது சென்செக்ஸ் மும்பை பங்குச்சந்தை வந்து 100, புரியுதுங்களா? அது வந்து 86,000 லெவலில் போயிட்டு இப்போ இட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 75,000. ஓகேங்களா? 75,000 அப்படின்னா 750 மடங்கு. 1980 வருஷத்தில் கோல்டு எடுத்துங்க, whatever be the கிராம், அது 750 மடங்கு இல்லை. புரியுதுங்களா? எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் அது 100, 150 அவ்வளோதான், அல்லது 200 மடங்கு இருக்கும், அதுக்கு மேலே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒன்று. இன்னொன்று, இப்போ வந்து அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, இப்போ அதாவது தங்கத்தையும் ரியல் எஸ்டேட்டையும் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூ cannot இன்வென்ட் மோர் லேண்ட், யூ cannot கிரியேட் கோல்டு. ஏன்னா இப்போ லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்லாம் இருக்குது, யாரும் லேப் க்ரோன் கோல்டு அப்படின்லாம் யாரும் இதுவரையும் சொல்லலை. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னா, அது வந்து ஒரு அரிய பொருள் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த அரிய பொருள் வந்து எல்லாருக்கும் தேவையா? அதுதான் வந்து கொஷின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்டில் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இனிமேல் புதுசாக லேண்டு கிடைக்காது அப்படிங்கிறாங்க. லேண்டு கிடைக்காது அப்படின்னதுன்னா, ஒய் தெர் இஸ் அ மல்டி ஸ்டோரி பில்டிங். ஸோ கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரிபடி வாண்டட் டு லிவ் இன் அ பர்டிகுலர் பிளேஸ். இப்போ வந்து சென்னையில் வந்து பார்க் ஷெர்டான்கிற ஹோட்டல் இருந்தது, அதை இடிச்சிட்டு இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க. அதில் வந்து ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து சொல்லக்கூடிய ரேட் வந்து 30,000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறாங்க. அதுக்கு வாங்கிறதுக்கு சிபாரிசு வேணும். நீங்கள் 30,000 இருந்ததுன்னா வாங்கிட முடியாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அதாவது நிலம் வந்து யூ cannot கிரியேட் லேண்டு பண்ண முடியாது அப்படின்னா, ஒய் எவ்ரிபடி வாண்டட் டு லிவ் இன் அ பர்டிகுலர் பிளேஸ். அதனால வந்து என்னென்னா, அந்த வாதம் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, இப்போ அவர் சுப்பிரமணியம் சார் சொன்னார், இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெருசாக யூஸ் பண்ணலை அப்படின்னாரு. சாருமே என்ன சொன்னார்னா, அவங்க மேபி யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு சார் சொன்னார். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, அது மட்டும் ஏறிட்டு போகுது. இந்த பாயிண்ட் வந்து ஏறிட்டு போகுது. ஆனால் எனக்கு அது ஏறுறதுனால அது நான் வந்து வாங்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு தங்கங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம், ஏதோ சிம்பிளாக நாங்கள் பண்ணிக்கிறோம், ஏதோ கொஞ்சம் வந்ததுன்னா போகும் அப்படிங்கிற, ஐம் நாட் சேயிங் எல்லாருமே ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல, அதை நோக்கி மக்கள் வராங்க. அதனால் தங்கம் வந்து ஸ்கேர்சிட்டியாக இருந்தாலும் ஜஸ்ட் பிகாஸ் ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறதுனால அதோடைய விலை ஏறிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து அது வேணுமா வேண்டாமா? இப்போ யோசிச்சு பாருங்கள், தங்கம் வந்து ஒரு காமன் மேன் வந்து வசிக்கிறதுக்கு தங்கம் இல்லாமல் நம்ம வசிக்க முடியுமா? சாப்பிட்றதுக்கோ இது பண்ணுறதுக்கோ தங்கம் இல்லாமல் நம்ம இல்லை இது இல்லை, பட் ஓவரால் வந்து வேணும். அப்போ தங்கம் வந்து எசென்ஷியல் பொருள், வாழறதுக்கு எசென்ஷியல் பொருள்னால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அதை வந்து ஒரு முதலீடாக அல்லது நான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வை, புரியுதுங்களா? அதனால என்னுடைய கருத்து வந்து என்ன அப்படின்னதுன்னா, சார் சொன்ன மாதிரி லிமிட்டட், தெர் இஸ் நோ டவுட். ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு விஷயம் லிமிட்டட் அப்படிங்கிறதுனால அதில் தான் போய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்து கிடையாது. அப்புறம் சுப்பிரமணியன் சார் சொன்னார், அதாவது எல்லாருமே வந்து கோல்டை US டாலரை வச்சு தான் இது பண்ணுறாங்க. அதாவது எனிதிங் US டாலர் இஸ் த மெயின் எவ்ரிபடி இஸ் லாங்கிங் ஃபார் US டாலர் அப்படின்னார். அது உண்மையான கருத்து. இப்போ வந்து பார்த்தோன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் நம்ம அங்கேருந்து நிறைய இது வாங்கியிருக்கோம். என்னது? பெட்ரோல் வாங்கியிருக்கோம். அதுக்கெல்லாம் US டாலர் கொடுக்கல, இந்தியன் ருப்பி தான் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் வார் 2 வருஷமாக நடக்குது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ரிமெம்பர், ஏன்னா நமக்கு வந்து ஷார்ட் டேர்மில் இருக்கிறது தான் மெமரியில் இருக்கும், லாங் டேர்ம்லலாம் வந்து மறந்து போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு 110 ரூபா 115 ரூபா வரையும் பெட்ரோல் வந்து விலை விற்றுது. இன்றைக்கி அரௌண்ட் 100 ரூபா 100 சில்லறையில் இருக்குது. 100 ரூபாயிலேருந்து 101 ரூபாக்குள்ளே, கரெக்டாக தெரியல, 100 to 101 தான் இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் வார் அதெல்லாம் இருந்தது அப்படின்னதுன்னா, ஆப்வியஸ்லி பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறி இருக்கணும், அந்த லெவலை விட நிறைய ஏறி இருக்கணும். ஆனால் அது அதை வந்து பெருசாக ஏறவே இல்லை. ஸோ திருப்பி நான் பதிவு பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று தான், வந்து தங்கம் பயன்பாட்டுக்கு அப்படின்னதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். தங்கம் வந்து விலை ஏறி போயிடும், தங்கம் வந்து 15% கொடுக்கும் நெக்ஸ்ட்டு 5 years அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. தங்கம் வந்து கேன் கிவ் மேக்ஸிமம் 10% இந்த நெக்ஸ்ட்டு 5 years 10 yearsல கொடுத்ததுன்னா கிரேட். அதுதான் மேக்ஸிமம் கொடுக்கலாங்கிறது என்னுடைய
கருத்து. Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.